வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். நான் எழுதிய 2000 பதிவுகளுக்குரிய பகுதி ஒவ்வொரு பகுதிகளாக கொண்டு வரும் திட்டம். எரிவாயு விலை குறைப்பு 50 ரூபாயாக கொண்டு வரும் திட்டம். இது முழுமையாக நியாயமான விலை நிர்ணயம் செய்யப்பட்டு நியாய விலை கடைகளில் கிடைப்பதைப் போல பெட்ரோல் மற்றும் டீசல் ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமே. தமிழ்நாடு பத்திர சேமிப்பு திட்டம். இது முழுமையாக ஒரு சேமிப்பு திட்டமாக கொண்டு வரும் திட்டம். அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்ல திட்டமாகவும் அரசாங்கத்துக்கு ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய திட்டமாக அமைத்து தரப்படும். இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களுக்குரிய வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை முழுமையாக ஒரு பங்களிப்பாக கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அதிகபட்சமான கடனை ஈடுகட்ட வேண்டும். அதற்குரிய ஒரு நல்ல திட்டமாக லாட்ரி முழுமையாக ஒரு பரிசளிப்பாக கொண்டு வரக்கூடிய திட்டம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய பணத்தை முழுமையாக வரவு வைக்கப்பட்டு 10 வருடத்தில் மீண்டும் அவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கொடுக்கக்கூடிய பங்களிப்பு கொடுக்கப்படும். இது முழுமையாக அந்த முதலீடு நியாய விலை கடைகளுக்கு விரிவாக்கம் செய்யவும் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தவும் மட்டுமே பயன்படுத்தப்படும். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். தங்க விலை குறைப்பு மற்றும் தங்கத்தினுடைய இறக்குமதி வரி நீக்கம் செய்யப்பட்டு நம்மளுடைய ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் கொண்டு வந்து ஒரு ஆபரண தங்கம் அளிக்கக்கூடிய சட்ட திருத்தம். அரசு பாதுகாப்பாளன் தொழிற்கல்வி சட்டம். குழந்தைகளுக்கு முழுமையாக ஆரம்ப வயதிலிருந்தே அவர்களுடைய பாரம்பரியம் சார்ந்த தொழிற்கல்வியை கற்றுக் கொடுப்பதற்குரிய கல்வி கூடங்கள் கொண்டு வரக்கூடிய திட்டம். இது முழுமையாக இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே பாரம்பரியமான தொழில் அழிந்து கொண்டிருக்கிறது. நெசவாளி மக்களுடைய வாழ்வாதாரமே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அடிமைத்தனமாக ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு அடமானம் வைத்து கொண்டிருக்கும் சூழ்நிலை அனைத்துமே மாற்றப்படும். இது போன்ற எண்ணற்ற தொழில்களை மீட்டெடுப்பதற்குரிய பள்ளி அமைப்புகள் கல்லூரிகள் அனைத்துமே கொண்டு வரும் திட்டம். அரசு பாதுகாப்பாளன் பகுதி நேர வேலை. மதுபானங்களால் இன்றைக்கு அந்த குடும்பம் வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறது. அதை மீட்டெடுப்பதற்குரிய பகுதி வேலை நேரம். அரசு பாதுகாப்பாளன் வேளாண்மை சந்தைப்படுத்துவது. ஒரு முழுமையான மிகப்பெரிய ஷாப்பிங் மால் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் அரசாங்கத்துக்காக இலவசமாக ஒரு பிரத்யேக இடம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய சட்ட திருத்தம். இதனால் விவசாய மக்கள் நேரடியாக விற்பனை செய்யக்கூடிய சட்ட திருத்தம் முழுமைப்படுத்தப்படும். அரசு பாதுகாப்பாளன் ஆயுள் காப்பீடு முழுமையாக கொண்டு வந்து கட்டாயமாக அந்த மக்களுக்கு ஒரு நிர்ணயம் செய்யப்பட்ட காப்பீடு கட்டாயப்படுத்தி கொடுக்கக்கூடிய சட்ட திருத்தம் முழுமைப்படுத்தப்படும். இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய அவர்களுடைய அந்த குடும்பம் சார்ந்த இருக்கக்கூடிய நபர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இன்றைக்கும் ஒரு நபர் விபத்தால் இறக்கக்கூடிய நபருக்கு உரிய காப்பீடு கிடைக்காமல் ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அந்த குடும்பம் நிரந்தரமற்ற ஒரு வாழ்வாதாரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அனைத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் ஏற்படுத்தக்கூடிய கட்டாய காப்பீடு அனைவருக்குமே. அரசு பாதுகாப்பாளன் சட்டம். மாலை 5 மணி நேரம் பள்ளி மற்றும் கல்லூரி வகுப்புகள் முழுமையாக கொண்டு வரும் திட்டம். இது பள்ளிகளிலிருந்து கல்லூரியிலிருந்து விடுபட்ட அந்த மக்களுக்குரிய ஒரு நல்ல வாய்ப்பை மீட்டெடுப்பதற்குரிய வாய்ப்பாக நீட் தேர்வு முழுமையாக ஒவ்வொரு தாய்மொழி மற்றும் ஆங்கில மொழியில் வினாத்தாள் கொண்டு வரும் திட்டம். இதனால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய பங்களிப்பு கிடைக்கும். 80% அரசு வழியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முதன்மை உரிமையும் 20% முழுமையான பங்கீடு. தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாநில உரிமை சட்டத்தின் கீழ் கொண்டு வரும் திட்டம். இன்றைக்கும் நீட் தேர்வு என்பது ஒரு பணக்கார வர்க்கங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து கொண்டிருக்கின்றார்கள். இனிமேல் ஒவ்வொரு மாநிலத்திலுமே அரசு வழியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 80% இட ஒதுக்கீடு அளிக்க வேண்டும். 20% ஒதுக்கீடு என்பது தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அரசு கல்லூரி மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கும் அந்த குழந்தைகளை ஒரு புறக்கணிக்கப்பட்ட சமுதாயமாக நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். இராணுவம் சார்ந்த குடும்பங்களுக்குரிய மரியாதை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய சட்ட திருத்தம் அமைத்து தரப்படும். நகராட்சி தண்ணீர் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதை அனைத்துமே மாதம் கண்காணிக்கக்கூடிய ஒரு தணிக்கை ஏற்படுத்த வேண்டும். மக்களுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அரசாங்கம் முழுமையாக மக்களுக்காக செயல்படுத்த வேண்டும். மருத்துவ பாதுகாப்பாளர் சட்டத்தின்